அவர்கள் வேட்டு வைக்கிறார் ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? 2025ஆம் ஆண்டில் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் பேசியது தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அவர் போயிருக்கிற அந்த ரத்தன கம்பளம், அது ரத்தன கம்பளம் அல்ல, ரத்த கம்பளம். அது திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம். எடப்பாடி அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக கூட வருவதற்குரிய நிலை இல்லாத காரணத்தினால் அவர் எதோ செய்து பார்க்கிறார். நிச்சயமாக இந்த கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறப் போகிறது. அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார், கூட்டணி ஆட்சி தான், அதிமுக முதலமைச்சர் தான் சொன்னார் தவிர எடப்பாடின்னு அவர் வாயிலிருந்து வரல. இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை, அதிமுக ஆட்சி அமைச்சர், அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலேயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனா இருக்கக்கூடாது, தலைவனாக இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம். திமுகவை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? வாரிசு அரசியல், வாரிசு அரசியலின் தொடக்கமே இந்த நாட்டில் காங்கிரஸ். ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்களோ அந்த அரசாங்கம் வீழ்ந்திருக்கு. அதுபடியா மாற்று அரசாங்கம் நிச்சயமா வரும். வந்த பிறகு நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் பொறுங்க. பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு. அமெரிக்காவை பத்தி 2-3 தடவை பேசுறாரு இப்போ அடிக்கடி திரு பழனிசாமி அவர்கள். அதனால அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி டொனால்டு ட்ரம்ப் தலைமையில இந்த கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்.